ஹாய், நான் லியா. இது என் கதை. தொலைத்த உறவு, தொடரும் துயரங்கள், கலைந்த கனவு, தொலைந்த தூக்கங்கள், உயிரில்லா உடல், உணர்ச்சியில்லா வாழ்க்கை, காணாத கண்கள், கருப்பு வெள்ளையாய் காட்சிகள், விடியாத இரவு, வேடிக்கையான வாழ்க்கை வாடிக்கையாக போச்சு. இது கேள்வி நேரம். டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் இரண்டிற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. என்ன என்று கண்டுபிடிங்கள், பார்ப்போம். கதைக்கும் நேரம். அந்த அம்மாவுக்கு கல்யாண வயதில் 3 பெண்கள். மூவருக்கும் திருமணம் செய்விக்க நிச்சயித்து தானே தேடி கண்டுபிடித்து 3 மாப்பிள்ளைகளை தயார் செய்தார் அந்த அம்மையார். கல்யாணமும் நடந்தது. ஒவ்வொருக்கும் தனித்தனியாக வீடு, தனி குடித்தனம். இப்பொழுது அந்த அம்மையாருக்கு ஒரு ஆசை, தன் மீது எந்த மருமகனுக்கு பிரியம் அதிகம் என்று அறிந்து கொள்வதற்கு. ஒரு நாள் முதல் மகளையும் அவரது கணவரையும் அழைத்து கொண்டு பிக்னிக் கிளம்பினார் அம்மையார். ஏரிக்கரையோரம் அழகான மரங்கள், சோலைகள், நீர் நிரம்பிய தெளிவான ஆழமான ஏரி. மூவரும் அதை அனுபவித்து நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அம்மையார், ஐயோ ஆபத்து, என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினார். ஏரியில் விழுந்த அவரை மருமகன் அம்பு போல பாய்ந்து காப்பாற்றி கரை சேர்த்தார். பிறகு மூவரும் வீடு திரும்பினர். மறுநாள் காலையில் அந்த கணவர் வீட்டிற்கு வெளியே வரும்பொழுது அவருக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. புத்தம் புதிய கார் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தது. அதை கண்ட அவர் ஆச்சரியத்துடன் பார்க்க, அதில் உள்ள ஸ்டிக்கரில் இது மாமியாரின் அன்பு பரிசு என்று எழுதியிருந்தது. சில மாதங்கள் கழித்து 2வது மகளையும் அவரது கணவரையும் அழைத்து கொண்டு திரும்பவும் பிக்னிக். அதே இடம், அதே காட்சிகள், அதே நாடகம் திரும்ப நடந்தது. தண்ணீர் விழுந்த அந்த அம்மையார், ஐயோ ஆபத்து, காப்பாற்றுங்கள் என்று கதற 2வது மருமகன் மின்னல் போல் பாய்ந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தார். 2 நாள் கழித்து அவர்கள் வீட்டு வாசலிலும் ஒரு புத்தம் புதிய கார். அதிசயத்தின் என்ற மருமகனுக்கு அதன் உள்ள ஸ்டிக்கர் சொல்லியது, இது மாமியாரின் அன்பு பரிசு. மகிழ்ந்து போனான் மருமகன். இப்பொழுது 3வது மகளும் அவரது கணவரும் அதே இடம், அதே ஏரிக்கரை, அதே பிக்னிக், அதே நாடகம். தவறி விழுந்த அம்மையார், ஐயோ காப்பாற்றுங்கள், ஆபத்து என்று கதறினார். 3வது மருமகன் எதுவும் செய்யாமல் அமைதியாக கரையில் நின்று கொண்டிருந்தார். பக்கத்தில் உள்ளவர்கள் பாய்ந்து சென்று அவரை காப்பாற்ற அவர் ஏற்கனவே தண்ணீரில் மூழ்கி இறந்து போயிருந்தார். உயிரற்ற உடலை கொண்டு வந்தார். பிறகு சில நாள் கழித்து 3வது மருமகன் வீட்டு வாசலிலும் ஒரு புத்தம் புதிய கார். அதில் ஒரு ஸ்டிக்கர். அதில் எழுந்திருந்தது, இது மாமனாரின் அன்பு பரிசு. இப்பொழுது கேள்விக்கான பதில். மின் விசிறியும் சீலிங் விசிறியும் சுழற்சியில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கும். உதாரணமாக, டேபிள் ஃபேன்
ஆன்டி உதாரணமாக டேபிள் ஃபேன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுழலும் போது சீலிங் ஃபேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுழலும். நன்றி, வணக்கம்.